Hey guys, welcome back our channel. நம்மளோட டாபிக் இப்போ என்னென்னா நம்மளோட கதையை பற்றி தான் எலாபரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோ குழப்பலாம். நowadays நான் ஐ எம் கோயிங் டு ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஐடியா இன் மை மைண்ட். ஓகே, ஸோ ஐ கேன் டூ வீடியோஸ். என்ன விஷயம் பேசலான்னா மோட்டிவேஷனை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஆக்சுவலி மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா நானே தான் தனியாக மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் என்னைய. சுமார் ஒரு இயர்ஸ் பேக்கு தான் நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். ஸோ நாட் சூட்டபிள் ஃபார் ஒர்க். ஓகே, தென் ஐ கோ டு பிஃபோர் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன். பட் அது க்ரோ பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு. நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலே வச்சுருந்தேன். ஒரு கேமரா, நல்ல கேமரா ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து போடலான்னு தான் பிளான் என்னோடது. ஒரு 3 yearsஸாக அப்படியே பிளான்லேயே இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல என்னால். ஸோ அதுக்கப்புறம் சரி இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். நான் மறுபடியும் கம்பேக் கொடுத்து மறுபடியும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட் கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, என்ன இன்ட்ரெஸ்ட்டு தான் நம்மளும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்மளும் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அதுக்கான சோர்ஸஸ் தான் எனக்கு இல்லை. பட் ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு டைரக்ஷன் பண்ண பிடிக்கும். டைரக்ஷன், எடிட்டிங், அப்புறம் இதெல்லாம் பண்ண பிடிக்கும். ஸோ காலேஜ்லேருந்தே அதை கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட்டு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக எனக்கு தெரில அது நான் பண்ணது. இப்போ ஒரு கொஞ்சம் மெச்சூர்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பார்ப்போம் இது இனி வர மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நம்மளோட சேனலில் இனி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபெக்ட் போட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோஸ் நிறைய பண்ணுறேன். ஓகேங்களா, இனி டெய்லி வீடியோ பண்ணலான்ட்டு ஒரு தாட் வச்சுருக்கேன் என் மண்டே. ஆக்சுவலி இன்னொரு என்ன தாட் ப்ராசஸ்னால், நமக்கு நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. கில் தம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல்ன்ற தளபதி சொன்ன மாதிரி. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் வேண்டியது தான். நமக்கான டைம் வருதுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் நிற்கிறது தப்பே கிடையாது. அதை நீங்கள் உங்கள் மண்டையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஸோ யாரையும் நீங்கள் நம்பி வாழாதீங்க. உங்களுக்கு நீங்களாக வாழுங்க. ஓகேங்களா, எனக்கு நான் தான் வாழ்கிறேன். யாரையும் நம்பி நான் வாழணுன்னு எனக்கு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா, ஓகே, வாழ்க்கை இப்படியே போயிடுமான்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. பட்டு வாழ்க்கை இப்படியும் போகுதுங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி வாழுங்க. ஓகேங்களா, எல்லாமே அதில் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண்ண துரோகத்தையும் உங்களுக்கு பண்ண அவமானங்களையும் மறக்காதீங்க. கண்டிப்பாக அதுதான் உங்களோட வெற்றிக்கான படிக்கட்டாக இருக்கும். எப்போவுமே நெக்ஸ்ட் லெவல் அப் இருக்கும். ஓகேங்களா, அது உங்கள் மனசில் எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்கணும். அப்போ தான் நம்ம அதுலேருந்து கம்பேக் கொடுக்குறோம்ல. அப்போ தான் நம்மளை பற்றி நமக்கே புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்ததுனால தான் நான் இப்போது நம்ம சேனலில் இறங்கியிருக்கேன். ஓகேங்களா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினச்சாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டாபிக் எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, தேங்க்யூ.